வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரெசிப்பியில். என்னென்னு பார்க்குறீங்களா? பாலக் கிச்சடி. இந்தியில் பாலக் கிச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் பாலக் பொங்கல்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பாலக் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது பாலக் கிச்சடி செய்ய போகிறோம். பாலக் பொங்கல்னு கூட சொல்லலாம் இதை. அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கோம். தூர் தால் எடுத்துருக்கோம், அதாவது தோரம் பருப்பு. 1 கிலோ 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக ஆயில் போட்டு இது வேக வச்சுருக்கிறோம். 2 விசில் விட்டுருக்கோம். இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. நம்ம செய்கிறது 100 பேருக்கான ரெசிபிங்க இது. அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் மிதமான சூடு வந்துருச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். அதுக்காக 10 கிராம் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம். இஞ்சி, துருவன இஞ்சி 50 கிராம். அதே மாதிரி பொடிசா நறுக்குன பூண்டு 50 கிராம். அடுத்ததாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நாங்கள் ஒரு 10 மிளகா எடுத்து 1/2 பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாக்கா இன்னும் 2-3 மிளகா கூட சேர்த்துக்குவாங்க. இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் இதே மாதிரி வதக்கலாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணுன்றது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்காக நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறோம். அதுலேருந்து ஒரு 750 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அது தண்ணி விட்டு சீக்கிரமாக வதங்கிடும் இது. அதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நைட்டில் சாப்பிடாதீங்க, நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது. அதனால் காலையிலேயோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னுட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த மாதிரி இருக்கும் இது. இந்த ரெசிபியை தமிழில் நான் தான் முறை போடுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னே யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. யாருன்னா போட்டிருந்தாங்களானாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்க யாருன்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆனியன் 80% வதங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. பாலக்கீரையை 10 கட்டை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கோம். அது எந்த மாதிரி செய்கிற வீடியோவும் சீக்கிரமாக உங்களுக்கு தரோம். அதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி 10 கட்டு பாலக்கும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் ரைஸ் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இது. இப்போ தண்ணியும் ஒரு பக்கம் சூடேறி வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். 1 கிலோ ரைஸ் வேக வைக்க போகிறோம். அது பொங்கலுக்கு எந்த மாதிரி வேக வைக்குமோ அந்த மாதிரி வேக வைக்கணும். அதுக்காக நம்ம புல்லட் ரைஸ் எடுத்துருக்கோம். 1 கிலோ ரைஸ் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு. இதுவே நீங்கள் சீரக சம்பா போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழண்டு வரணும், அப்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது இப்படியே 1 மணி நேரம் ஊறி வந்துட்டுருக்கு. இப்போ தண்ணி சூடாக இருந்தால் ரைஸ் அதில் போட்டுடலாங்க. இப்போ இந்த ஆனியன் பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. 80% நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்காக 1 கிலோ தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாங்க சேர்த்துக்கணும். அதுக்காக முதல்ல சேர்த்துக்கிறது மங்களகரமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இதுவே கரெக்டாக இருக்கும், காரம் அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது ஜீரா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது மல்லித்தூள், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கோம், ஒரு 4 கிராம் அளவுக்கு. அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிறது இது 100 பேருக்குன்றதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கோம். கஸ்தூரி மேத்தி போட்டால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது பாலக்கீரையை அரைச்சி வச்சுருக்கோம். 10 கட்டு பாலக்கீரை எடுத்து பிளான்ச் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதாவது இந்த கீரை இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரணும்னா அது பிளான்ச் பண்ணி அரைக்கணும். அது எந்த மாதிரி ப்ராசஸ்ன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த அரைச்ச பாலக்கீரை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸை பாயில் பண்ணி எடுக்க போகலாம். இப்போது
தண்ணி சூடேறி வந்துருச்சு. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி இதில் போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வேக வைக்கணும். அதாவது பொங்கலுக்கு எந்த மாதிரி நம்ம ரைஸ் பாயில்ட் ஆகுமோ நல்லா குழஞ்சி வருமோ அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு போடுற வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சிங்க. அதனால் நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு ரைஸு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக குழஞ்சி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வந்தாவே போதுங்க. இப்போ அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலக் மசாலாவில் எடுத்து இந்த ரைஸை போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்திருந்த 1 கிலோ ரைஸோட ஈல்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி குழஞ்சி வரணும். இது கண்டிப்பாக ஒரு 70 பேர் சாப்பிட்லாம். இது மட்டும் சாப்பிட்டா. இது கூட இன்னொரு ஐட்டம் எதனா நீங்கள் வச்சிங்களானாக்கா 100 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அடுத்ததில் தால் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம். அது உங்களுக்கு தெரியும். 2 விசில் விட்டுருந்தோம். நல்லா கொழண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொழண்டு வந்திருக்கணும். இப்போ இந்த பருப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸில் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ பருப்பு வேக வச்சது நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. ஃப்ளேம் சிம்மில் இருக்குங்க. சும்மா ஒரு 1 நிமிஷம் சிம்மில் வச்சாவே போதும். இது ரெடி ஆகிடும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கலர் கண்டிப்பாக வரணுன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிங்களானாக்கா வரும் உங்களுக்கு. இதோட மெயின் சீக்ரெட்டு இந்த மாதிரி கலர் வரணும்னா அந்த பாலக்கீரை பிளான்ச் பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் அதோட கலர் பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. செம்ம ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கூட கெட்டியான தயிர் நெய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட காரா பூந்தியும் போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தமிழில் வீடியோ யாரும் போட்டதே எனக்கு தெரியல. ஒரு முறை நீங்கள் இதை பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக செய்வீங்க நீங்கள். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொதி வரவெல்லாம் தேவையில்லைங்க. ஆல்ரெடி எல்லாமே பாயில் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும். நம்ம பொங்கல் செஞ்சு எப்படி லிக்விடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகணும் எப்படி திக்காகுதோ அந்த மாதிரி ஆகுங்க. அவ்வளோதான். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிட்லாம். நம்பர் 1 ஹெல்தி கிச்சடி ரெசிபின்னு சொல்லுவோம். நான் இதை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இதை செஞ்சு பாருங்கள். இவ்வளோ முறை நான் சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கிச்சடி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும். லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.